இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபை கூடுதல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன், அழிக்கிறதற்கு அல்ல அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இயேசு ராஜா பிறக்கும்போது அவருடைய குறித்து எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுது. அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தில் செய்யப்பட்ட மாம்ச கிரியைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகுது. அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தோம், பஸ்கா பண்டிகை. அது இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக ராபோஜனம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய பஸ்கா. அங்கே பஸ்கா அப்படிங்கிறது மாம்சத்தின்படி எகிப்திற்கு அடிமையாக இருந்தோம், பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இங்கே பாவத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிற நம்மளை மீட்டெடுக்கிறார். அதாவது மரணத்துக்கு கீழே இருக்கிற நம்மளை மீட்டு எடுத்து நம்ம ஜீவனை கொடுக்குறார். அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஆனால் இங்கே நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி யார் அப்படின்னா மாம்சத்தில் வந்த கிறிஸ்து. அடுத்து விருத்த சேதனம். விருத்த சேதனம் அப்படிங்கிறது அங்கே எதற்காக அப்படின்னா, நான் ஆபிரகாமோட சந்ததி, இஸ்ரவேல் வம்சத்தான் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அங்கே விருத்த சேதனம் செய்யப்படணும். அப்படி விருத்த சேதனம் செய்யப்படாத ஒவ்வொரு ஆத்மாவும் அறுப்புண்டு போகும் அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இங்கே எப்படி அப்படின்னா ஞானஸ்தானம். இங்கே மாம்சத்தின்படி ஆபிரகாமோட சந்ததி, ஆனால் இங்கே நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதாவது இதனால் வரைக்கும் தேவனை அறியாமல் மாம்சத்தின்படி வாழ்ந்து வந்தேன், ஆனால் இப்போ எனக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த இயேசுவே ரட்சகர், இந்த இயேசுவே ஆண்டவர்னு விசுவாசித்து அவருடைய வசனத்துக்குள்ளே கீழ்ப்படியும். அவர் வசனத்துக்குள்ளே வாரம், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும் அப்படின்னு தான் அவரோட உடன்படிக்கை நம்ம பண்ணுறோம். ஸோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்தை நம்ம பெறுறோம். அவர் பேசின வசனத்தில் தான் ஆவியும் ஜீவனும் இருக்குது. அதனால தான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகுது, ஜீவன் உண்டாகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அங்கே செய்யப்பட்ட மாம்ச கிரியைகளை அப்படி ஆவிக்குரிய கிரியையாக மாற்றுது. பஸ்கா ராபோஜனமாகுது, அங்கே செய்யப்பட்ட விருத்த சேதனம்ங்கிறது இங்கே ஞானஸ்தானமாக மாறுது. அதே போல் அங்கே தேவாலயம். அதாவது மோசேயிட்ட சொல்லும்போது நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூடாரத்தை நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி நீ உண்டாக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி யாருன்னா இயேசு. அப்போ இயேசு ராஜா மாம்சத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாம்சத்தின்படி இருக்கிற தேவாலயம் மறைஞ்சு போகுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே வேறொரு ஆலயத்தை நான் எழுப்புவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வேறொரு ஆலயம் அப்படிங்கிறது யோவான் 2:21 அவர் சொல்கிறாரு, தன்னுடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ ஆலயம் அப்படி யாரு அப்படின்னா தேவனுடைய ஆலயம் கிறிஸ்து. அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. அதனால தான் நம்ம 1 கொரிந்தியர் 3:16 பார்க்குறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு. அதனால தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினா அவர் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். அப்போ ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா அவருடைய வசனம். அதனால தான் யோவான் 17:17 சொல்கிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படிங்கிறது. அப்போ அவருடைய வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துது. அங்கே நியாயப்பிரமாணம் மாம்சத்தை தான் பரிசுத்தப்படுத்தும், ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே பாவத்துக்கான விலை கொடுக்கப்படலை. ஆனால் இங்கே பாவத்துக்கான விலை கொடுக்கப்பட்டு அவர் வாய் திறந்து பேசின வார்த்தையினால நமக்கு என்ன உண்டாகுது, ஆத்மாவில் ஜீவனும் பரிசுத்தமும் உண்டாகுது. அதனால் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறார். ஸோ இப்போ நம்ம ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 5:18 சொல்கிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்போ நம்ம நியாயப்பிரமாணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினே கேட்கக்கூடாது. ஏன்னா ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் அப்படின்னா ஆவியினால்னா இயேசு ராஜா சொன்ன வசனத்தின்படி வாழ்கிறவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசப்பா நமக்கு சொன்ன உபதேசத்தை, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறதா ஆவியின்படி நடத்தப்படுகிறவர். அப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நம்ம மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. ஏன்னா நம்ம ஆத்மாவில் பரிசுத்தத்தை உடையவர்கள். அவருடைய வசனம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துது. ஸோ இப்படி ஆத்மாவில் பரிசுத்தத்தை உடையவர்கள் இயேசு ராஜாவே நம்ம பரிசுத்தாவியாக உள்ளத்தில் கொண்டவர்கள் யார் அப்படின்னா ஆவியினால் நடத்தப்படுவார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கே கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது. அதனால் இப்போ நியாயப்பிரமாணத்தின் மாம்ச கிரிகள் ஒவ்வொன்றையும் இயேசு ராஜா ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றுறார். அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தில் 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தோட பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே செலுத்தி அதை சீட்டு போடுவாங்க. யார் மேலே அந்த சீட்டு, எந்த ஆட்டுக்குட்டி மேலே அந்த சீட்டு விழுதோ அதை பலி கொடுப்பாங்க. அதே போல் இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தா இயேசுவை பிலாத்துட்ட கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது
அவர் கேட்பாரு, இந்த பண்டிகை தோறும் ஒருத்தனை நம்ம வந்து விடுதலை ஆகிறது வழக்கமா இருக்க, இப்போ உங்களுக்காக யாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் வந்து என்னை பரபாஸ் விடுதலை பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதே போல இந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா ஒன்று இயேசு, ஒன்று வந்து பரபாஸ். இப்போ பரபாசை விடுதலை பண்ணுங்க, இவரை சிலுவையில் அடிங்க அப்படின்னு சத்தம் விட்டுறாங்க. அப்போ எல்லாருடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களும் அவர் மீது சுமத்தப்படு நம்மளுக்காக அவர் பலியாகிறாரு. அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்ம பார்க்குறோம். இப்படி அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர் வரைக்கும் அவரை குறித்த வாக்கு தீர்க்க தரிசனமும் நிறைவேறுது. அதே சமயத்தில் மாம்சத்தின்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்குரிய பிரகாரமாக மாறுது. இப்போ நம்ம வந்து அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை செய்கிறதுனால எந்த பலனும் அல்ல. ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ, நம்ம வந்து தசமாகம் கொடுக்கறதுனாலையோ, இல்லை வந்து நம்ம வந்து ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுனாலையோ எந்த பலனும் அல்ல. இயேசு ராஜா சொன்ன வசனத்தின்படி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கினா மட்டும்தான் நமக்கு வந்து ஜீவன், அவருடைய வார்த்தை